بسم الله الرحمن الرحيم இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவியும் தேடுகிறோம். இபாதத்தின் மொழி மற்றும் மார்க்க ரீதியான பொருள். மொழி ரீதியாக இபாதத் என்றால் கட்டுப்படுதல் என்று பொருள். உதாரணமாக, ஒரு சாலை முஅப்பதா என்று விவரிக்கப்படுகிறது, அதாவது அது சமன்படுத்தப்பட்டது. மார்க்க ரீதியான சொற்களில் இபாதத் என்பது உச்சகட்ட அன்பு, பணிவு மற்றும் அச்சத்தை குறிக்கிறது. செயலை செய்பவருக்கு முன் செயலின் பொருளை குறிப்பிடுவதின் சிறப்பு மற்றும் இந்த மறுப்புகளின் சிறப்பு. உன்னையே, அதாவது நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், வேறு யாரையும் அல்ல. மேலும் உன்னிடமே சார்ந்துள்ளோம், வேறு யாரையும் அல்ல. இதுவே கீழ்ப்படிதலின் முழுமையான வடிவம். மேலும் முழு மார்க்கமும் இந்த இரண்டு கருத்துகளில் அடங்கியுள்ளது. சில சலஃப்கள் கூறினார்கள், அல் ஃபாத்திஹா குர்ஆனின் ரகசியம். அதே நேரத்தில் இந்த வார்த்தைகள் அல் ஃபாத்திஹாவின் ரகசியம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். முதல் பகுதி ஷிர்க்கிலிருந்து விலகியிருப்பதற்கான பிரகடனமாகும். அதே சமயம் இரண்டாம் பகுதி தனக்கு எந்த சக்தியோ அல்லது பலமோ இல்லை என்பதை மறுக்கிறது. மேலும் எல்லா காரியங்களும் அல்லாஹ் ஒருவனால் மட்டுமே கட்டுப்படுத்தப்படுகின்றன என்ற அங்கீகாரத்தை வெளிப்படுத்துகிறது. இந்த கருத்து குர்ஆனில் பல்வேறு இடங்களில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது. உதாரணமாக, அல்லாஹ் கூறினான், ஃபஅ்புதுஹு வ தவக்கல் அலைஹி வமா ரப்புக பிகாஃபிலின் அம்மா தஅமலூன். ஆகவே முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவனையே வணங்குங்கள், மேலும் அவன் மீதே உங்கள் நம்பிக்கையை வையுங்கள். மேலும் உங்கள் இறைவன் நீங்கள், அதாவது மக்கள் செய்வதை அறியாதவனாக இல்லை. 11:123. குல் ஹுவர் ரஹ்மானு ஆமன்னா பிஹி வ அலைஹி தவக்கல்னா. கூறுங்கள், அவனே மிக்க கருணையாளன், அல்லாஹ், அவனையே நாங்கள் நம்புகிறோம், மேலும் அவன் மீதே நாங்கள் எங்கள் நம்பிக்கையை வைக்கிறோம். 67:29. ரப்புல் மஷ்ரிதி வல் மக்ரிபி லா இலாஹ இல்லா ஹுவ ஃபத்தகித்ஹு வக்கீலா. அவன் ஒருவனே, கிழக்கு மற்றும் மேற்கின் இறைவன். லா இலாஹ இல்லாஹு, அவனைத் தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை. ஆகவே அவனையே வக்கீலாக, உங்கள் காரியங்களை நிர்வகிப்பவனாக எடுத்துக்கொள்ளுங்கள். 73:9. மேலும் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அல் ஃபாத்திஹா அல்லாஹுவை புகழ்வதின் அவசியத்தை குறிக்கிறது. அது ஒவ்வொரு தொழுகையிலும் அவசியம். சூரத்துல் ஃபாத்திஹாவின் ஆரம்பம் அல்லாஹ் தன்னைத்தானே தனது மிக அழகான பண்புகளைக் கொண்டு புகழ்வதைக் கொண்டுள்ளது. மேலும் அவனது அடியவர்கள் அவர்களும் அதே முறையில் அவனை புகழ வேண்டும் என்று சுட்டிக்காட்டுகிறது. எனவே ஒருவர் அல் ஃபாத்திஹாவை ஓத முடிந்தால் அதை ஓதாமல் தொழுகை செல்லுபடியாகாது. 2 சஹீஹ்களும் பதிவு செய்துள்ளது. உபாதா பின் அஸ்ஸாமித் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், லா ஸலாத லிமன் லம் யக்ர பிஃபாத்திஹத்தில் கிதாப். வேதத்தின் அல் ஃபாத்திஹாவை ஓதாதவருக்கு செல்லுபடியான தொழுகை இல்லை. மேலும் சஹீஹ் முஸ்லிமில் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்ததாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், நாங் அல்லாஹ் கூறினான் என்று கூறினோம். ஒரு பாதி எனக்கும் என் அடிமைக்கும் இடையில், எனக்கு ஒரு பாதி என் அடிமைக்கு உரியது. மேலும் என் அடிமை கேட்டது அவனுக்கு கிடைக்கும். அடிமை கூறும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுவுக்கே, அகிலங்கள் அனைத்தின் இறைவன். அல்லாஹ் கூறுகிறான், என் அடிமை என்னை புகழ்ந்து விட்டான். அடிமை கூறும்போது அர் ரஹ்மானிர் ரஹீம், மிக்க கருணையாளன், நிகரற்ற அன்புடையோன். அல்லாஹ் கூறுகிறான், என் அடிமை என்னை புகழ்ந்து விட்டான். அடிமை கூறும்போது மாலிகி யௌமித்தீன், தீர்ப்பு நாளின் அதிபதி. அல்லாஹ் கூறுகிறான், என் அடிமை என்னை மகிமைப்படுத்திவிட்டான்.
அடிமை கூறினால், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம். அல்லாஹ் கூறுகிறான், இது எனக்கும் என் அடிமைக்கும் இடையில், மேலும் என் அடிமை கேட்டது அவனுக்கு கிடைக்கும். அடிமை கூறும்போது, இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், எங்களுக்கு நேரான வழியைக் காட்டுவாயாக, அது நீ யாருக்கு அருள் புரிந்தாயோ அவர்களின் வழி, அது உன் கோபத்திற்கு ஆளானவர்களின் வழி அல்ல, வழி தவறியவர்களின் வழியும் அல்ல. அல்லாஹ் கூறுகிறான், இது என் அடிமைக்கு உரியது, மேலும் என் அடிமை கேட்டது அவனுக்கு கிடைக்கும். தௌஹீதுல் உலூஹிய்யா. அத்-தஹாக் அவர்கள் இப்ன் அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக அறிவிக்கிறார்கள், இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்பதன் பொருள், நாங்கள் உன்னையே தனித்துவப்படுத்துகிறோம், உனக்கே அஞ்சுகிறோம், உன்னிடமே நம்பிக்கை வைக்கிறோம், எங்கள் இறைவனே, உன்னை மட்டுமே, வேறு யாரையும் அல்ல. தௌஹீதுர் ருபூபிய்யா. வ இய்யாக நஸ்தஈன், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், உனக்கு கீழ்ப்படிவதற்கும் எங்கள் அனைத்து காரியங்களிலும். மேலும் கதாதா அவர்கள் கூறினார்கள், இந்த ஆயத் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம், இது அவனுக்காக தூய்மையான வணக்கத்தை செய்யவும் எங்கள் அனைத்து காரியங்களிலும் அவனது உதவியை நாடவும் அல்லாஹ் நமக்கு இட்ட கட்டளையைக் கொண்டுள்ளது. அல்லாஹ் இய்யாக நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் என்பதை வ இய்யாக நஸ்தஈன், மேலும் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்பதற்கு முன் குறிப்பிட்டுள்ளான். ஏனென்றால் இங்கு நோக்கம் வணக்கமாகும். அதே சமயம் அல்லாஹுவின் உதவி இந்த நோக்கத்தை செயல்படுத்த ஒரு கருவியாகும். நிச்சயமாக ஒருவர் முதலில் மிக முக்கியமான அம்சங்களை கவனித்துக் கொள்வார், பின்னர் குறைந்த முக்கியத்துவம் வாய்ந்தவற்றை கவனிப்பார். மேலும் அல்லாஹுவே நன்கு அறிந்தவன். தனது நபியை அல்லாஹ் அப்த் என்று அழைத்தான். அல்லாஹ் தனது தூதரை அப்த், அதாவது அடியான் என்று அழைத்தபோது தனது வேதத்தை இறக்கியது, நபியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன்பால் அழைப்பதில் ஈடுபட்டது மற்றும் இஸ்ராவை, அதாவது மக்காவிலிருந்து ஜெருசலேமிற்கும் பின்னர் வானத்திற்கும் ஒரே இரவில் பயணம் செய்ததை குறிப்பிடும்போதும் அவ்வாறு அழைத்தான். மேலும் இவை நபி அவர்களின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் கண்ணியமான பயணங்களாகும். அல்லாஹ் கூறினான், அல்ஹம்துலில்லாஹில்லதீ அன்ஸல அலா அப்திஹில் கிதாப், எல்லா புகழும் நன்றியும் அல்லாஹுவுக்கே, அவன் தனது அடியான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதத்தை இறக்கினான். வ அன்னஹு லம்மா காம அப்துல்லாஹி யத்ஊஹு, மேலும் அல்லாஹுவின் அடியான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனிடம், அவரது இறைவனிடம், அதாவது அல்லாஹுவிடம் தொழுகையில் பிரார்த்தனை செய்ய நின்றபோது, மேலும் சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலா, அவன் அல்லாஹ் தூய்மையானவன் மற்றும் உயர்ந்தவன், அவர்கள் அவனுடன் இணை வைப்பவை அனைத்தை விட அவன் தனது அடியான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை இரவில் ஒரு பயணத்திற்கு அழைத்துச் சென்றான். சிரமமான காலங்களில் வணக்க வழிபாடுகளை செய்ய ஊக்குவித்தல். அல்லாஹ் தனது நபியிடம் நிராகரிப்பவர்கள் அவரை மீறி மறுத்ததால் அவர் மன உளைச்சலுக்கு ஆளான நேரங்களில் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுமாறு பரிந்துரைத்தான். وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَكُنْ مِنَ السَّاجِدِينَ وَاعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينُ. நிச்சயமாக அவர்கள் சொல்வதால் உங்கள் நெஞ்சம் சுருங்குவதை நாம் அறிகிறோம். ஆகவே உங்கள் இறைவனின் புகழைக் கொண்டு அவனை துதியுங்கள், மேலும் அவனுக்கு சஜ்தா செய்பவர்களில் ஒருவராக இருங்கள். மேலும் உங்களுக்கு உறுதி, அதாவது மரணம் வரும் வரை உங்கள் இறைவனை வணங்குங்கள். புகழ் ஏன் முதலில் குறிப்பிடப்பட்டது? யாரிடம் உதவி தேடப்படுகிறதோ அந்த அல்லாஹுவின் புகழ் குறிப்பிடப்பட்டதால் புகழைத் தொடர்ந்து ஒருவர் தனது தேவையைக் கேட்பது பொருத்தமானதாக இருந்தது. நாங் அல்லாஹ் கூறினான் என்று கூறினோம். ஒரு பாதி எனக்கும் என் அடிமைக்கும் இடையில், எனக்கு ஒரு பாதி,
என் அடிமைக்கு உரியது. மேலும் என் அடிமை கேட்டது அவனுக்கு கிடைக்கும். யாரிடம் உதவி தேடப்படுகிறதோ அவரை முதலில் புகழ்ந்துவிட்டு பின்னர் தனக்காகவும் தனது முஸ்லிம் சகோதரர்களுக்காகவும் உதவி கேட்பதே உதவி தேடுவதற்கான சிறந்த முறையாகும். அதை கூறுவதன் மூலம் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக. இந்த முறை வேண்டுகோள்களுக்கு சாதகமான பதிலை பெறுவதற்கு மிகவும் பொருத்தமானதாகவும் திறமையானதாகவும் இருக்கிறது. இதனால்தான் அல்லாஹ் இந்த சிறந்த முறையை பரிந்துரைத்தான். உதவி கேட்பது உதவி தேடும் நபரின் நிலையை தெரிவிக்கும் வடிவத்தில் இருக்கலாம். உதாரணமாக, மூசா அலைஹ் நபி அவர்கள் கூறினார்கள், ரொப்பி இன்னீ லிமா அன்ஸல்த இலைய மின் ഖൈரின் ஃபகீர். என் இறைவனே, நிச்சயமாக நீ எனக்கு வழங்கும் எந்த ஒரு நன்மைக்கும் நான் தேவையுடையவனாக இருக்கிறேன். மேலும் யாரிடம் கேட்கப்படுகிறதோ அவரது பண்புகளை ஒருவர் முதலில் குறிப்பிடலாம். உதாரணமாக, தூன் நூன் யூனுஸ் அலைஹ் அவர்கள் கூறியது போல, லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குந்து மினல் ஸாலிமீன். யாரும் இல்லை உன்னைத் தவிர, ஓ அல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை. நீ தூய்மையானவன் மற்றும் உயர்ந்தவன். அவர்கள் உன்னுடன் இணை வைப்பவை அனைத்தையும் விட நிச்சயமாக நான் தவறிழைத்தவர்களில் ஒருவனாகிவிட்டேன். மேலும் ஒருவர் தனது தேவைகளை குறிப்பிடாமல் அவனை புகழலாம்.